அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார்களா? டெல்லியில் ஒரு புதிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைத்ததற்கான மிக முக்கியமான காரணமே அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ அண்ணாமலை அவர்கள் பின்னாடி பயங்கரமான வாக்கு சதவீதம், முக்கியமாக இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. என்னதான் அண்ணாமலையை பிஜேபி மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கினாலும் அண்ணாமலைக்கு இன்னுமே அந்த ஒரு பவர் இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலிருந்து முழுசாக விலகிட்டு, ஏன்னா நயனா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அண்ணாமலை மீது குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் ஒரு குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு அண்ணாமலை அவர்களை விலக்கினா, ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தால் தமிழக பிஜேபியை விட அண்ணாமலைக்கு அதிகமான வாக்கு சதவீதம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு, இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கு. அதனால அண்ணாமலை அவர்களை பிஜேபியிலிருந்து விலக்கக்கூடாது. ஒரு முக்கிய பொறுப்பு பிஜேபியில் அண்ணாமலைக்கு கொடுக்கணும். அது அப்படி கொடுக்கலன்னா அது நமக்கு தான் பேக் ஃபயராக ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலே அண்ணாமலை அவர்களை பிஜேபியிலிருந்து விலகி மத்தியில், அதாவது நார்த் இந்தியாவில் தேர்தல் தலைமை பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு தமிழகத்தில் பவர்